வணக்கம். வரிசையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டோடைய கொலு பார்த்துட்டே வரோம். அதுல நந்தினி வைப்ஸ்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான கொலு பார்க்க போறோம். சச்சின் அப்படிங்கிற காலேஜ் படிக்கக்கூடிய பையன் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சிட்டு இருக்கான். எனக்கு ரொம்பவே பிரியமான ஒரு குடும்பம். ஏற்கனவே போன வருஷத்துக்கு வருஷம் வீடியோல சச்சின் பேசினது ரொம்ப ரொம்ப உலக பிரசித்தம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய சொற்பொழிவெல்லாம் ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். உபன்யாசம்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணக்கூடிய பையன். அவனுடைய கைவண்ணத்துல உருவாகி இருக்கிற கொலுவை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சந்திரலேகா படத்துல ஒரு பெரிய ட்ரம் மேல டான்ஸ் பண்ற மாதிரி செட்டு போட்டது ரொம்ப பிரசித்தமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் நடனம் ஆடுறதும் இசை கச்சேரியோடு ஒரு வரவேற்பு. இங்க மகான்களும் இருக்காங்க. புத்த மகான் இருக்காரு, விவேகானந்தர் இருக்காரு, அப்புறம் ராதே கிருஷ்ணா மாலை மாத்திக்கிற ஒரு திருக்கோலத்துல நம்ம பார்க்கிறோம். முப்பெரும் தேவியர் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி இருக்காங்க. ரெண்டு பக்கம் பாவை விளக்குகளை வச்சு அழகா இங்க திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி இருக்காரு. அவர் சூப்பரா அழகா அலங்காரம் ஸ்டோன்ஸ்ல எல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையா ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள அவர் ஐக்கியமாயிட்டாருங்கிற மாதிரி அவரை பார்க்கிறோம். நம்ம இப்ப வீட்டுக்குள்ள போய் எல்லாம் பார்க்கலாம். வாசல்லையே அசத்தலா இருக்கே. சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். குழந்தை வச்சிருக்கிற கொலுவை பார்க்கறது தான் ரொம்ப ஆனந்தமான அனுபவம். இந்த கொலுவை பொறுத்த வரைக்கும் சச்சின் எல்லாமே பக்காவா சொல்லுவான். எனக்கு வேலையே கிடையாது இந்த இவனோட இங்க வரும்போது அதுக்காகவே இதை சூஸ் பண்றேனான்னு கேட்காதீங்க. அவ்வளவு அழகா வச்சிருக்கிற ஒரு குழந்தைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய மரியாதை. இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் உபன்யாசம் எல்லாம் பண்ற முழு தகுதியோட ஒரு சொற்பொழிவெல்லாம் சூப்பரா பண்ண முடியும். ஆன்மீக சொற்பொழிவுல அசத்தலா எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிச்சு எக்கச்சக்கமான புக்ஸ் படிச்சு நிறைய நாலேஜோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோடைய கொலு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. சச்சின் அப்படிங்கிறது தான் இவனுடைய பேரு. இப்ப நான் வந்திருக்கிறது இந்த இடம் சிட்லப்பாக்கத்துல இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இவங்களுடைய கொலு பாரம்பரிய கொலுவை முதல்ல நம்ம பார்த்துட்டு இவனோட ஸ்பெஷல் தீம் என்னங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். சச்சின்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். எல்லாமே மேல் வரிசையிலேருந்து அழகா அவன் வரிசையா சொல்லிகிட்டே வருவான். எல்லாருக்கும் நமஸ்காரம். போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் நம்ம தசாவதாரம்ங்கிற கான்செப்ட்ல 10 அவதாரத்தையும் திருவவதாரத்தையும் பெருமாள் எடுத்ததோட தாத்பரிய கதைகள் எல்லாம் பார்த்தோம். அத்தனை பேரும் ஒரு 1 வீக் முன்னாடி தான் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன். அவ்வளோ பாராட்டுகள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய என்னை அந்த கமெண்ட்ஸ் வச்சு நான் இன்னுமே ஒரு வைராகியத்தோட நன்னா கொலு வைக்கணும், நிறைய சரித்திரங்கள் எல்லாம் எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் சொல்லணுங்கிறதுல ஒரு ஆர்வமும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த வருஷம் நம்ம அதில் நித்தியப்படி கொலு இல்லாமல் ஸ்ரீரங்கம் அது சரித்திரம் மகாத்மியம்னு எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்க பெருமாள் எப்படி அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார், தாயார் பெருமை பெருமாள் பெருமைன்னு எல்லாத்தையும் அடியன்னு சொல்லவிருக்கேன். அவசியம் எல்லாரும் ஆத்துக்கு வாங்கும். இந்த கொலு நம்ம அதில் எப்பவுமே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கொலு. நித்தியப்படி எப்பவுமே சுவாமியை படியில் வச்சு அலங்காரம் பண்ணுறது தான் நம்ம சம்பிரதாயம். அதன்படி 7 படி 7 படியாக 2 7 படி சேர்த்து இந்த வருஷம் நம்ம கொலு வச்சுருக்கோம். ஸோ மேல் வரிசையிலேருந்து நம்ம கீழ் வரிசைக்கு வரலாம். மேலே முதல்ல இருக்கக்கூடிய அம்பாள் நம்ம ராஜ மாதங்கி. பக்கத்திலேயே நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் தம்பதி சகோதரா இருக்கா. அடுத்து நம்ம விநாயகர். அடுத்து பார்த்தோம்னா சரபேஸ்வரர், திருச்செந்தூர் முருகர். அதுக்கப்புறம் நவராத்திரிக்குன்னே பிரதானமான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, விஷ்ணு துர்கா. அடுத்து பீளமேட்டில் இருக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேய சுவாமி. அடுத்து நம்ம காசி அன்னபூர்ணேஸ்வரி, மதுரை மீனாட்சி, காயத்ரி தேவி, சிங்கேரி சாரதாம்பாள், திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள். அதுக்கப்புறம் நித்தியப்படி கலசம், மரப்பாச்சி. கீழே பார்த்தோன்னா நம்ம தசாவதாரம், மத்ஸ்யாவதாரத்திலிருந்து கல்கி அவதாரம் வரைக்கும் பெருமாள் எடுத்த திருவவதாரங்கள். அடுத்து காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள், செல்லப்பிள்ளை ராமானுஜர், நம்ம சமயபுரம் மாரியம்மன், குருவாயூரப்பன், கருமாரியம்மன். அடுத்து ஊத்துக்காடு கிருஷ்ணர். அடுத்து நம்ம காஞ்சி பரமாச்சாரியல் மகாபெரியவர், பசவேஸ்வரர், சைத்தன்ய மகாபிரபு. அடுத்து கனகதாசர், ராகவேந்திரர், மத்வாச்சாரியர், அத்வைத்தத்தை சொன்ன ஆதிசங்கர பகவத் பாதால், தபோவன ஞானானந்தர், ராமானுஜர். அடுத்த 7 படியில் பார்த்தோம்னா நம்ம காஞ்சி வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும். அடுத்து கோவில்பட்டி செண்பகவல்லி, ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வார். கீழே நம்ம திருவல்லிக்கேணி வெங்கடகிருஷ்ண பெருமாள், ருக்மிணி தாயார்,
கர்ப்ப கிரகத்துல எப்படி இருப்பாளோ அப்படியே ஒரு செட்டப். இங்க பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பால ஆண்டாள், முருகர், வள்ளி தேவயானை, அடுத்து நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமி, அதிகாரநந்தி மேல கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாலும் பவனி வரக்கூடிய காட்சி. அடுத்து நம்ம ராமர், லக்ஷ்மணர், சீதா ஆஞ்சநேயராக பரிவாரத்தோட இருக்கா. திருப்பதி பெருமாள் தாயார். அதுக்கப்புறம் சீர்காழி சட்டநாதர் கோவில்ல திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்து 3 வயசுல பேச்சு வர வச்ச காட்சி. அம்பாள் வந்து ஞானப்பால் தரா. அடுத்து நம்ம பழனி தண்டாயுதபாணி, காளிங்க நர்தன கிருஷ்ணர், நம்மளோட பண்டரிபுரம் பாண்டரங்கர், ருக்மாயி, ஆண்டாள். அடுத்து நம்ம சத்யநாராயண பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும். அடுத்து நம்ம திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட மாலை மாத்திக்கிற காட்சி. அடுத்து காஞ்சிபுரம் அத்திவரதர் நின்ற கோலம் கிடந்த கோலம். அடுத்து நம்ம விநாயகர் சித்தி புத்தியோட இருக்கக்கூடிய காட்சி. அதுக்கப்புறம் தியாகராஜ பாகவதர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள்னு கர்நாடக இசையோட மாபெரும் தூண்கள். அடுத்து நம்ம வைத்திய தன்வந்திரி. அடுத்து லக்ஷ்மி வராக சுவாமி. அடுத்து நம்ம சைவ குறவர்களான அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், ஔவையார். அடுத்து மகாராஷ்டிர மாநிலம் பண்டரிபுரத்தை சேர்ந்த சூர்தாஸ், அவரோட பக்திக்கு இணங்கி கிருஷ்ணரே வந்து அவரோட கீர்த்தனைகளை எல்லாம் கேட்டு இருக்கார். அடுத்து ஆதிசங்கர பகவத் பாதால் பிக்ஷைக்காக போகும் பொழுது ஒரு வயசான மாமி நெல்லிக்கனியை பிக்ஷையா கொடுத்து தன்னோட வறுமையிலையும் வந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு கொடுத்ததுனால பக்திக்கு இணங்கி அம்பாளே கனகதாராவா வந்து தாயார் தங்க நெல்லிக்காய்களை கூரையை பிச்சுண்டு பொழியக்கூடிய காட்சி. அடுத்து நம்ம ஆதிசங்கர பகவத் பாதால் சிஷ்யகோட்டிகளோட இருக்கக்கூடியது. இவா 4 பேர் சுத்தி இருக்கிறவா தான் ஆதிசங்கர பகவத் பாதாலோட 4 மத்திய மட்டங்களோட முதல் குருமார்கள். அது இல்லாமல் ஆதிசங்கர பகவத் பாதாலே வந்து தொடங்கி வச்சதுதான் நம்ம காஞ்சி காமகோட்டி மட்டம். அடுத்து நவக்கிரகம், கைலாச பரிவாரம், அடுத்து ராம பரிவாரம். அடுத்து பிரகலாதனோட பக்திக்கு இணங்கி ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்றதுக்கு நரசிம்மர் தூணை பழந்துன்னு வரார். அடுத்து செட்டியாரும் செட்டியார் அம்மாவும் நிறைய கடைகள்லாம் வச்சிருக்கா. பாத்திர கடை, மளிகை கடை, காய்கறி அந்த மாதிரி. அடுத்து பிரகலாதனையும் ரட்சித்து ஹிரண்யகசிபுவை சம்ஹாரமும் பண்றார். அடுத்து நம்மளோட சிந்தலவாடி யோக நரசிம்ம சுவாமி, அடியனோட குலதெய்வம் இந்த நரசிம்ம சுவாமி தான். இந்த நரசிம்ம சுவாமியோட பெருமை என்னன்னா, இங்க வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள நரசிம்மர், காளிங்க நர்தன கிருஷ்ணர் 2 பேரும் ஒரே கருவறையில ஒரே கல்லுல 2 பேரும் இருப்பா. அது மட்டும் இல்லாம நரசிம்மரோட சேர்த்தியான மகாலட்சுமி தாயார் சிந்தலவாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கருப்பத்தூருங்கிற கிராமத்துல இருந்து சேவை சாதிப்பா. வருஷத்துல சேர்த்தியும் நடக்கும். ஸோ அந்த ஒரு பெருமை நம்ம கோவிலுக்கும் உண்டு. அடுத்து நம்மளோட கலசம். இன்னிலிருந்து லக்ஷ்மி பூஜையும் ஆரம்பம். அதனால துர்கா பூஜை நேர்த்தியோட விருத்தியாகி இன்னைக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சு பூஜையும் ஆத்திர நடந்திருக்கு. அடுத்து திருப்பதியில வைகுண்ட ஏகாதசி அப்போ ஸ்வர்கவாசல் திறப்பு. பெருமாளை ஏழி வேலை பண்ணிட்டு எல்லாரும் வருவா. திருப்பதி ஜீயர் எல்லாரும் பெருமாள் ஏலை பண்ணிட்டு வீதி உலா வர காட்சி. அடுத்து நம்ம ஸ்ரீரங்கம் புஷ்பாங்கி சேவை. பெருமாளையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரையும் ஏலை பண்ணி புஷ்பங்களை எல்லாம் அர்ச்சனை பண்ணி சாத்துவா பெருமாளுக்கு. அடுத்து வெண்ணத்தாழி கிருஷ்ணர், நம்ம காஞ்சி குரு பரம்பரை. ஆதிசங்கர பகவத் பாதால இருந்து மகாபிரியவர் சங்கர ஜெயேந்திர சரஸ்வதி, சங்கர விஜயேந்திர சரஸ்வதி. அடுத்து சரணாகதி தத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டுக்கு கீழே பக்திய ஸ்தாபனமா சொல்லிட்டு போயிருக்கிற நிறைய பேர் சுவாமியோட சம்பந்தம் கொண்ட காட்சி. ஆஞ்சநேயர் ராமரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், குகன் ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்படியே கீழே வந்தோம்னா ராவணன் சீதை கிட்ட மாறுவேஷம் போட்டுன்னு வந்து பிக்ஷைக்கு வந்து சீதையை கடத்தின் போற காட்சி. அடுத்து சபரி மோட்சம். அடுத்து சீதையை ராவணன் புஷ்ப விமானத்துல கடத்தின் போகும்பொழுது ஜட்டாயு சீதையை காப்பாத்துறதுக்காக வந்து ராவணன் சம்ஹாரம் பண்ணிடுறான். ஆனா ராமரே கடைசியில ஜட்டாயுக்கு மோட்சம் தரார். அடுத்து வசுதேவர் கொற்ற மழையில கிருஷ்ணரை காப்பாத்தணும் கம்சன் கிட்டே இருந்துன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டு போற காட்சி. அடுத்து நம்ம ராமபிரானோட ஜனனம். அடுத்து நம்ம குருவாயூரப்பன் குச்சேலனும் கிருஷ்ணரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து கிருஷ்ணரும் பலராமரும் குழந்தையா தவழ்ந்துட்டு இருக்கிற காட்சி. அதே கிருஷ்ணரும் பலராமரும் வளர்ந்த பருவத்தில் மாடு மெச்சுன்னு விளையாண்டுருக்கா. அடுத்து குச்சேலனோட பக்திக்கு இணங்கி பகவானே பாதாபிஷேகம் எல்லாம் பண்ணி குச்சேலனை அனுகிரகம் பண்றார். அடுத்து கிருஷ்ணரோட மந்தி போஜனம். தான் மட்டும் வெண்ணெயை திருடி சாப்பிடாம சுத்தி இருக்கிற குரங்கு, பசுமாடு எல்லாத்துக்கும் வெண்ணெயை கொடுத்து தன்னோட சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறார். அடுத்து விஸ்வரூப தரிசனம். பெருமாளோட விஸ்வரூப தரிசனம். அர்ஜுனன் கீழே சரணாகதி பண்ணிட்டு இருக்கார். அடுத்து நம்ம வைகுண்ட பெருமாள் ஸ்ரீதேவி தாயாரோட. அடுத்து 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞானவாசம்னு சொல்லி பாண்டவா 5 பேரும் வனவாசத்துல இருக்கிற சமயம் துர்வாசர் வந்துடுறார். அந்த சமயம் கிருஷ்ணர் சாப்பாடும் தீந்து போயிடுறது. அக்ஷய பாத்திரத்தை திரௌபதி கவுத்து வச்சிடுறா.
அப்ப என்ன பண்றதுங்கும் பொழுது கிருஷ்ணர் ஒரு பருக்கை எடுத்து சாப்பிடுறார். அதுலயே அண்டத்துல இருக்கிற அத்தனை பேரோட பசியும் தீர்ந்து போயிடுறது. அடுத்து நம்ம பூதனா சம்ஹாரம், பேய்முளை நஞ்சுண்டுன்னு சொல்லி ஆண்டாளே திருப்பாவையில பாடியிருக்கா. அப்பேற்பட்ட பூதனாவோட சம்ஹாரம். இப்படி நம்ம எல்லாரோட பக்தியையும் கலந்து கட்டி இங்க வச்சிருக்கோம். ஒரு டிவி ஷெல்ஃபோட மேல இடம் இருக்கு அப்படின்னு கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்திலேருந்து வரிசை அஷ்டலக்ஷ்மிகளையும் இங்க வச்சு சிவபெருமான் இங்க சிரசு மட்டும் இருக்கிற மாதிரி இந்த ஹோல் ரோ அழகா இந்த பொம்மைகளுக்கு எல்லா பொம்மைகளையும் வெளியில கொண்டு வந்து வச்சிடணும் அப்படிங்கிறது தான் அந்த நவராத்திரி பிரியர்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம். அதை இங்க நம்ம பார்க்க முடியுது. வாங்கோ எல்லாரும் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துக்கு போவோம். வாங்கோமா நம்ம பூலோக வைகுண்டம் போகலாம். ரங்கநாதரை எனக்கு அந்த குடுப்பினை இந்த ஆட்ல சூப்பர். சிட்லபாக்கத்தில் ஸ்ரீரங்கம். அதுதான் கேப்ஷனா? சரி, சிட்லபாக்கத்தில் ஸ்ரீரங்கம். அதுதான் என்ன தேவலோகம் அப்படின்னா பூலோக வைகுண்டம். நான் பார்த்த அந்த ஒரு பரம திருப்தியை எனக்கு கொடுக்கறதுக்காக என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட், எவ்வளோ அழகா இருக்கு, பார்க்க பிரமிப்பா இருக்கு. உள்ள வந்தோடனே குளுகுலுன்னு ஏசியில ரங்கநாதர் எவ்வளோ ஆனந்தமா இருக்காரு தெரியுமா? பெரிய கோயில்னா வைஷ்ணவாளுக்கு ஸ்ரீரங்கம் கோயில தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்த்தா கரெக்டா நான் சொல்றது கண்டிப்பா. அதனால இங்க ரங்கநாதர் வந்து ரொம்ப அப்படியே அந்த வைகுண்டம் பார்க்கடல்ல படுத்துன்றதுக்கு அப்ப அனந்த சயனத்துல என்ன சந்தோஷத்துல இருப்பாரோ அது இங்க பூரணமா நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. குழந்தை என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறான்னு நான் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுப்பான், தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். திரும்ப நான் அவங்கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். நமஸ்காரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குருவோட அனுகிரகத்தினாலையும் பெருமாளோட கிருப்பையினாலையும் அடியேன் இந்த வருஷம் ஸ்ரீரங்க மகாத்மியத்தையும் ஸ்ரீரங்க சரித்திரத்தையும் சொல்லவிருக்கேன். அதனால இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளோட அந்த ஒரு சரித்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பெருமாளோட திருநாமா சரித்திரத்தை முதல்ல பார்ப்போம். பார்த்தோம்னா நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 1008 திருநாமாவோட மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பெருமாளுக்கு 1008 திருநாமா இருக்கும், லட்சக்கணக்கான திருநாமாக்கள் பெருமாளுக்கு உண்டு. ஆனா நம்ம ஆச்சாரியர்களும் 1008 திருநாமாவை வகுப்படுத்தி சகஸ்ரநாமான்னு கொடுத்துருக்கா. அந்த சகஸ்ரநாமாலையுமே ரொம்பவுமே விசேஷமான ஒரு 3 திருநாமா அப்படின்னா நாராயணா, வாசுதேவா, அடுத்து விஷ்ணுங்கிற திருநாமம். ஏன் இந்த 3 திருநாமத்துக்கு விசேஷம் அதிகம் அப்படின்னா பெருமாள் எல்லாவற்றுக்குள்ளேயுமே அந்தரியாமையா நிஷ்கல பரபிரம்ம ஸ்வரூபமா இருந்து அருள் பாலிக்கிறார் அப்படிங்கறது இந்த 3 திருநாமம் ரொம்ப அழகா சொல்றது. அதுலயும் நாராயணாங்கிற திருநாமத்துக்கு இல்லாத மகாத்மியம் வேற எந்த திருநாமாவுக்குமே இல்லையாம். அப்படி இருக்க வேதமே சொல்றது, வேதசார உபனிஷது சாரநாத் அணுவாக சாரதம காயத்ரி காயத்ரிஷ்ச ரங்கரங்க. அதாவது வேதத்தோட சாரம் உபனிஷது. உபனிஷது தான் நம்ம தர்மசாஸ்திரங்கள் அத்தனையுமே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நூல். அந்த உபனிஷதோட சாரம் எது அப்படின்னா நம்ம காயத்ரி மந்திரம். ஏன்னா காயத்ரி மந்திரம் மாதிரி ஒரு பிரதானமான விசேஷமான மந்திரம்ங்கிறது வேதத்துல வேற எந்த மந்திரமும் இல்லை. காயத்ரிக்கு கீழே தான் அடுத்து எல்லா மந்திரங்களுமே. ஏன்னா சூரியனை வழிபடுற ரீதியா அத்தனை பகவானையும் நம்ம காயத்ரி மந்திரத்து மூலியமா தான் வழிபடுறோம். அந்த காயத்ரி மந்திரத்தோட சாரமே எதுன்னா நம்ம ரங்காங்கிற திருநாமமா. அப்போ புராணங்கள் நாராயணான்னு சொல்றது, ஆனா புராணங்களுக்கே ஆதியா தோன்றப்பட்ட வேதம் சொல்றது ரங்காங்கிற திருநாமத்துக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னு. அப்பேற்பட்ட ரங்கநாதரோட திவ்யமான சரித்திரத்தை அடியேன் சொல்ல போறேன், வாங்க. குருவருள் இல்லாம திருவருளே கிடையாதுன்னு நம்ம கலியுகத்துல சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பகவான்கிறவர் எங்கேயோ இருக்கார், நமக்குள்ளேயும் இருக்கார். அந்தரங்கன் சொந்தரங்கன். பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார், ஆனா கொஞ்சம் தூரமா இருக்கிறாப்புல இந்த கலியுகத்தோட பிராரப்தம் நமக்கு காட்டும். மனுஷனோ எங்கேயோ இருக்கும், ஜீவாத்மா எங்கேயோ இருக்கு, பரமாத்மா எங்கேயோ இருக்கு. அப்ப குருவானவர் நடுவுல நின்று பரமாத்மாவோட ஒரு கையை பிடிச்சுப்பாராம், ஜீவாத்மாவோட ஒரு கையை பிடிச்சு 2 பேரையும் சேர்த்து வச்சுடுவாராம். அப்போ குருவோட கடாட்சம் இல்ல, குருவோட அனுகிரகம் இல்லைன்னா பகவானை நம்மளால அனுபவிக்கவே முடியாதான். அப்பேற்பட்ட குருவை நம்ம பிரதானமா, என்னோட மானசீக குருவே நம்ம காஞ்சி பரமாச்சாரியால் தான். அவரோட அனுகிரகத்தோடு நம்ம ஸ்ரீரங்கத்தை சேவிப்போம். அடுத்து நம்ம திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார். அடுத்து ஸ்ரீரங்கம்னாலே ராமரை தொடாம ஸ்ரீரங்கம் வர முடியாது. அப்பேற்பட்ட ராமரும் ஆஞ்சநேயரும் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா பெரியவாளுக்கு முன்னாடி. காவேரி கரையோரமா இருக்கக்கூடிய அழகான நம்ம ஸ்ரீரங்கத்து கிராமத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா ஸ்ரீரங்கம் போகலாம். பார்த்தேன்னா நம்ம கிராமத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், மனுஷாலாம் எவ்வளவு எளிமையான வாழ்க்கையில பகவான் அவ்வளவு அனுபவிச்சு அவெல்லாம் வாழ்ந்திருக்கா, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கா. அதை நாம ஒரு ஸ்மால் டிஸ்பிளே வச்சிருக்கோம். அதாவது பக்திங்கிறத சந்தோஷங்கிறத அனுபவிக்கிறதுக்கான இடம் கிராமம்.
எல்லா விதமான எழில் கொஞ்சம் ஒரு க்ஷேத்திரமாக இருக்கும் கிராமங்கள்லாம். அப்பேற்பட்ட கிராமத்துல நம்ம உச்சி பிள்ளையார்னு வச்சிருக்கோம். திருச்சிங்கிறதுனால தானே ஸ்ரீரங்கம், அங்க உச்சி பிள்ளையார் வச்சிருக்கோம். அடுத்து அங்க நிறைய செங்கல் அடுக்கி இருக்கிறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. குட்டி குட்டி செங்கல் மாதிரி. இந்த பொம்மை பாருங்க. இந்த பொம்மையோட அழகு, ஒரு அம்மா வந்து இடுப்புல அந்த குழந்தைய அப்படி கட்டின்னு இருக்க மாரி, அந்த துணியால கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அழகு. இந்த வீடுகள்லாம் அவ்ளோ அழகா, ரொம்ப வேலைப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுகள வரிசையா, ஒரு வீதி அப்படின்னா, அந்த வீதியில பலவிதமான வீடுகள் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். அத எப்படி அழகா பண்ணி, பக்கத்து பக்கத்துல புல்வெளிலாம் இருக்கிற மாரி, செடி கொடிகள் இருக்கிற மாதிரியெல்லாம் பண்ணி, ஒவ்வொரு வீட்டுக்கும் மெயினா கோலங்கள் போட்டு, அத நம்ம இங்க கவனிக்கணும். எல்லா வீட்டு வாசல்லயுமே கோலங்கள் இருக்கிறத நீங்க பாருங்க. பின்பக்கம் பாருங்க, ஒரு 4 வீடு. அது வந்து பழைய காலத்து ஓட்டு வீட அருமையா கொண்டு வந்து, அங்க குயவர்கள் பானை செய்யறதெல்லாம் ஒரு பக்கம், அந்த மூட்டை மூட்டையா நெல் மூட்டைகள் எடுத்துட்டு போறது ஒரு பக்கம், சேவல் கூவுறது ஒரு வீட்டு வாசல்ல, யானை மேல ஒருத்தர் வர்றாரு. ஏன்னா ஸ்ரீரங்கம் கோயில சுத்தி எப்போதும் யானை வலம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பசுமாடு கறக்கக்கூடிய ஒரு பெண்மணின்னு, அந்த ஸ்ரீரங்கத்தை இந்த அழகை வந்து எப்படி வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு அழகு. இந்த அம்மாவை பாருங்களேன், குழந்தைக்கு அந்த பால் விடுற அந்த ஒரு அழகான காட்சியை நம்ம இங்க பார்க்குறோம். ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல ஒரு கிணத்துல இருந்து நீர் இறைச்சி குளிக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு குடத்தோட பானையோட தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போற பெண்கள் பார்க்குறோம். பானை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் வயசானவரை பார்க்குறோம். இப்படி இந்த வீதிகளை எல்லாம் கருப்பு வண்ணத்துல காட்டி, புல்லோட இருக்கக்கூடிய மாதிரி அந்த பேஸை வந்து இப்படி அழகு பண்ணி காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த இடத்துல, ஸ்ரீரங்கத்துல நிறைய திருமண வைபவம் நடக்கிற மாதிரி இந்த கல்யாண செட்டை இங்க கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்துல பெருமாளுடைய அந்த ஒரு சன்னிதானத்துல அருமையா ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்டி, ஒரு சைக்கிள், அங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறது, நிறைய வீடுகள் எல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு அழகுல ஷேப்ல இருக்கு. மூங்கில் கூட பின்னக்கூடியவரை பார்க்குறோம். இப்படி எங்க வீடுகள்லாம் பார்த்து, அங்க ஒரு பாலம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பாலம் எதுக்கான பாலம் அப்படின்னா, காவிரி நதியோடைய அமைப்பு. அந்த நதி அட்டகாசமா அந்த தண்ணி ஓடுறத, அந்த ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட்ல உங்களுக்கு நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த நீர் தெரியிற மாதிரி அழகா, அதுல ஒரு சின்ன ஓடம் அப்படிங்கிற மாதிரி அழகா அந்த பேசேஜ் வந்து காவிரி நதி ஓடி வர்ற அழக நம்ம அப்படி ரசிக்கிறோம். 2 பக்கமா பிரிச்சு ஒரு நடுவுல வந்து காவிரி நதி கரெக்டா தீவு மாதிரி அந்த ஸ்ரீரங்கத்தை சுத்தி ஓடுறத அவ்வளோ அருமையா, ஒரு தீவு தான் நமக்கு ஸ்ரீரங்கமே. அதனால அந்த தீவை அழகா காட்டி, ஒரு பக்கம் கிராமத்தினுடைய அழகு, அதுக்கு அப்படியே அந்த பக்கம் கோயிலினுடைய அழக நம்ம ரசிக்க போறோம். கோயில்னு வந்தா வெளியில பாருங்க பூக்கடைகள் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த பூக்கடைகள், ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அங்க பசுமாடுகள் மேய்க்கக்கூடியவங்கள்லாம் அந்த பக்கம் அழகா பார்க்க முடியுது. வரிசையா ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் வச்சு பூக்கடைகள் 2 இருக்கு. பூ வந்து அப்படி கடை வாசல்ல, கோயில் வாசல்ல உட்கார்ந்து விற்பாங்க இல்லையா, அப்புறம் சுடிதார் போட்டுட்டு ஒரு பொண்ணு, புடவை கட்டிட்டு 2 3 பெண்கள் அப்படின்னு இப்படிலாம் இங்க கோயில் வாசல்ல பிட்சை எடுக்கக்கூடியவர்களை அந்த இதையும் பார்க்க முடியுது. அங்க பக்கத்திலேயே வளையல் கடை, இந்த மாதிரி திருவிழா கடைகள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை அழகா இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இளநீக்காரரு நொங்கு இளநீலாம் வித்துட்டு இருக்கிறது பார்க்குறோம். இங்க அந்த ஷூ தைக்கிறவர், அப்புறம் பைக்கெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறது, இப்படிலாம் இங்க வரிசையா நம்ம இந்த அங்க என்னென்ன வேலைகள் தொழில்கள் நடக்குமோ அதெல்லாம் அப்படியே வரிசையா பார்த்து, ஸ்ரீரங்கத்தோடைய அந்த காவிரி நதி ஸ்ரீரங்கம் கோயில் அப்படியே சுத்தி வர்ற மாதிரி அங்க தேர் பவனி வர்றதெல்லாமும் நம்ம பார்க்க முடியுது. வீதி உலா வரக்கூடிய தேரை பார்த்து, அங்க ஒரு கடை இருக்கு பாருங்க, அந்த கடை ஜூஸ் கடையா இருக்கு. அந்த கடையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ரொம்ப அழகான ஒரு அமைப்பை கொடுத்து, இங்கே ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு கடை, தேங்காய், வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வாங்கிக்கிற மாதிரியான கடைகள் வச்சு, இங்கே மற்ற பொருட்கள்லாம் இது வந்து இது நம்ம அவன்கிட்டயே கேட்போம். அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடைகளை எல்லாம் அழகா டிஸ்பிளே பண்ணி அருமையா வச்சு, இந்த பாலம் பாருங்க, இது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய பாலமா இருக்கு. அதுல ஒரு வண்டி போறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அழகா அங்கங்க அந்த பாலத்துல அந்த இந்த தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அழகா அதை பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம ஸ்ரீரங்கம் பெருமையை வந்து சச்சின் உள்ள அழைச்சின்னு போகும்போது வரிசையா சொல்ல போறான். காவலாளி நிக்கிற வரைக்கும் நம்ம இங்க பார்த்திருக்கோம். இப்ப கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பை சச்சின் வந்து சொல்லுவான். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீரங்கத்தோட ராஜகோபுரம்
உலகத்தோட மிகப்பெரிய கோபுரம் நம்ம ஸ்ரீரங்கத்து ராஜகோபுரம். அடுத்து ஒரு புறம் காவேரி, மறுபுறம் கொள்ளிடம். ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம். அதாவது இயற்கையையும் பக்தியையும் ஒரே இடத்துல நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை விட வேற ஒரு க்ஷேத்திரத்தை எக்ஸாம்பிளா நம்மளால சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம். அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசல்ல நிறைய கடைகள். இப்போ வாங்கோ அப்படியே நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். இந்த ராஜகோபுரத்தோட அழகே இதை பண்ணவர் தான். திரு ஐயப்பன் ஐயா அவர்கள் தான் இந்த ராஜகோபுரத்துல இருந்து சுத்தி இருக்கிற மதில் சுவர், மத்த கோபுரம், நடுவில் இருக்கக்கூடிய விமானம், இது எல்லாத்தையுமே ஐயா தான் பண்ணி கொடுத்தார். நந்தினி அம்மாவோட ரெஃபரன்ஸ்ல தான் அவரோட கான்டாக்ட் கிடைச்சது. அது ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு அழகா வேற யாரால பண்ணிருக்க முடியும்னு தெரியல. அப்படியே ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஸ்ரீரங்கத்தை ஒரு மினியேச்சர் அப்படியே கொண்டு வந்துட்டார். அவருக்கு இந்த இடத்துல நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். இங்க ஸ்ரீரங்கத்துல என்ன 4 பக்கம் 4 கோபுரங்கள் அப்படிங்கிற மாதிரி அழகா அந்த 4 கோபுரங்களையும் நீங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோபுர தரிசனத்தை முதல்ல பார்த்துடலாம். குழந்தை வந்து இவ்வளோ அருமையா ஒரு ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறான். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். அதனால கவனிச்சு அவன் சொல்லக்கூடிய அந்த மகாத்மியம், நமக்கு வந்து ஸ்ரீரங்கம் கோயில போய் ரங்கநாதரை பார்த்து அதுக்கே 1000 கண்ணு வேணும்ன்ற மாதிரி மெய் மறந்து நின்றுடுவோம். ஆனா பெருமாளுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த கோயில்ல போய் தரிசனம் பண்ணா அதனுடைய சிறப்பு தனியா இருக்கும். இந்த கோபுர கலச தரிசனத்தோட நம்ம மகாத்மியத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு முன்னாடி ரங்க மண்டபத்துக்கு முன்னாடி கருட மண்டபம்னு இருக்கும். அந்த கருட மண்டபத்துல பிரம்மாண்டமான ரூபத்தோட கருடர் ஏழிருப்பார் பெருமாள். ஏன்னா அவ்வளோ பெரிய பெருமாளை தாங்கிக்கிறதுக்கு தானும் பெருசா இருக்கணும்னு கருடரும் பெருசா பிரம்மாண்டமா இருப்பார். அது மட்டும் இல்லாம நித்திய பிரம்மோற்சவம்னா ஸ்ரீரங்கத்துல அது மாதிரி தினமும் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற ஒரு சேவை நடக்கும் ஸ்ரீரங்கத்துல. அந்த சேவை அப்போ கார்த்தால விடிகார்த்தால பட்ரசுவாமி கருப்பு மாடு, அந்த கருப்பு மாடு வந்து சாக்ஷாத் காமதேனுவோட ஹம்சமாக, அடுத்து உச்சசிரவசோட ஹம்சமா ஒரு வெள்ளை குதிரை, அடுத்து கஜேந்திரனோட அம்சமா கருப்பு யானை, அதாவது நம்ம கோயில் யானை ஆண்டாளுங்கிற யானை, இவ எல்லாரையும் அழைச்சின்னு வந்து பெருமாளுக்கு காட்டிட்டு காவேரி கரையில இருந்து அந்த யானை வந்து குடத்துல ஜலம் எடுத்துன்னு வந்து அந்த ஜலத்துல தான் சுவாமிக்கு திருவஞ்சனத்துல திருவாராதனை நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பக்தாளுக்கெல்லாம் அவர் சேவை சாதிக்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்திய பிரம்மோத்சவம் நம்ம ஸ்ரீரங்கத்துல. அப்ப நித்தியமா மங்களவாத்தியமும் இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் மங்களவாத்தியம் வாசிக்கிறா. ஒரு கோபுரத்துல இருந்தும் ஒரு புறத்துல இருந்தும் பக்தாலாம் சுவாமியை சேவிக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கா. அடுத்து ஸ்ரீரங்கத்தோட வெள்ள கோபுரத்துக்கு கிட்ட சந்திர புஷ்கரணியில பெருமாள் கருட சேவையில வரார். அதாவது பெருமாளோட கருட சேவைக்கு என்ன ஒரு பெருமைன்னா, கருடன்கிறவர் வேதாந்தம், பெருமாளுங்கிறவர் வேதம். வேதாந்த சாரமா இருக்கிற கருடர் வேதம்ங்கிற பெருமாளை ஏழி தூக்கின்னு வர்றதுனால அந்த கருட சேவையை பார்க்கும் போதே ஞானம் கர்மம் எல்லாமே நமக்குள்ள வந்துடுமா. அப்பேற்பட்ட பெருமை நம்ம கருட சேவை கொண்டு எல்லாரும் கருட சேவையில கலந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளை பழக்குல தூக்கின்னு வரா. நம்ம பெருமாளோட விசேஷமே என்னன்னா, ஏதோ ஒரு நினைப்புல போய் நம்ம பெருமாளை பார்த்தாலும் அந்த ஆத்மானு உள்ள ஏங்கிட்டு இருக்கே அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு அது அப்படியே நம்மளை விழ வச்சுடுமா. அந்த மாதிரி கருடர் மேல பெருமாள் வரும் பொழுதே பக்தா ஒருத்தா கூட நிக்க மாட்டேங்கிறா, எல்லாரும் கீழே விழுந்து 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 சேவிக்கிறா சுவாமிய. அடுத்து சுவாமியோட திருமஞ்சன பொருட்கள் இந்த இளநீ அதெல்லாம் பட்டர் சுவாமி எல்லாம் பெருமாளுக்கு எடுத்துன்னு போறார். அடுத்து ஸ்ரீரங்கத்துல யாகசாலை, தினமும் சுவாமிக்கு யாகம் ஹோமம் எல்லாம் நடக்கும். இப்படியே நம்ம ஸ்ரீரங்கத்தை கான்செப்சுவலா வச்சிருக்கோம். இப்போ அரங்கனை பார்த்தாச்சு, அரங்கனோட தூணை பார்த்தாச்சு, அரங்கனோட கோவிலை பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நாம எல்லாத்தையும் ஒரு சம்மப்பா பார்த்துட்டு நாம ஸ்ரீரங்கத்தோட சரித்திரத்துக்கும் மகாத்மியத்துக்கும் போகலாம். வாங்கோ நம்ம ரங்கனை பார்ப்போம். பாதத்திலே இருந்து கேசம் வரைக்கும் நம்ம அனுபவிப்போம். சுத்தி இருக்கிற இத்தியாதிகள்ல இருந்து, அதாவது சுவாமிக்கு வெள்ளையும் மஞ்சள் பட்டும் தான் ரொம்ப பிடிக்குமாம். அதனால இடுப்புல வந்து வெள்ளை வஸ்திரம் கட்டின்னு இருக்கார். அவருக்கு மஞ்சளும் ரொம்ப பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமா. வேதமே அவருக்கு மஞ்சளான அந்த பட்டு வஸ்திர கூலியத்தை தான் சாத்தனம்னு சொல்றது. அதனால மஞ்சளுக்கு பீதாம்பரம், ஆமா பீதாம்பரம். அதனால சாமந்தி புஷ்பம் சாத்திருக்கு. கண்ணை முழிச்சுட்டு பெருமாள் வரவா எல்லாரையும் பாக்குறார். ஆதிசேஷன் மேல பள்ளிகொண்ட நாதரா. அதாவது ஆதிசேஷனுக்கு பேர் அனந்தனாம். ஆனா ஆதியில தோன்றிய பெருமாளை தான் தாங்கிறதுனால அனந்தாழ்வார ஆதிசேஷன்னு எல்லா தேவர்களும் அழைக்க ஆரம்பிச்சிட்டாலும் அப்பேற்பட்ட பெருமை. இந்த பக்கம் இருக்கிறவாள்லாம் பிரம்மா, சரஸ்வதி, கருடாழ்வார், தும்புரு இருக்காரு. அப்புறம் இவர் என்ன மகரிஷி,
இவர் வந்து ஆஹ், தர்மவர்மாவோட ஆச்சாரியன். தர்மவர்மா ஆச்சாரியர் இருக்காரு பெருமாள் இங்கதான் வந்து இருக்க போறாருன்னு எல்லாரும் வந்துட்டா பெருமாளை சேவிக்கிறதுக்காக. அடுத்து இந்த பக்கம் தர்மவர்மா ராஜா, ஆஞ்சநேயர், நம்ம சிவன், பார்வதி, சுகபிரம்ம மகர்ஷி, நாரதர். அடுத்து நம்ம அழகிய மணவாளன். அதாவது அழகிய மணவாளன்கிற பேரே ஸ்ரீரங்கத்துக்காரர்களுக்கே தெரியாது. எல்லாரும் நம்பெருமாள் நம்பெருமாள் நம்ம பெருமாள்னு கொண்டாடுற பெருமாள். ரங்கநாயகியோட ரங்கநாயகி பெருமை என்னன்னா எந்த க்ஷேத்திரத்திலும் இல்லாத மாதிரி சிம்ஹகதி, கஜகதி, ஹம்சகத்தின்னு அப்பேரா. அண்ணன் நட போட்டு வருவா. அப்படின்னு பார்த்தா அடுத்த பிரகாரத்துல சிம்ம நட போட்டு வருவா. அடுத்த பிரகாரத்துல யானை மாதிரி கஜகத்தியோட வருவா. நம்ம அம்பாளோட இந்த அம்பாள் சரித்திரத்தை நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா ராமானுஜரோட நிறைய சிஷ்ய கோட்டிகள் இருக்கா. அவளுக்கெல்லாம் தலைவர் கூரத்தாழ்வார். அந்த கூரத்தாழ்வாரோட திருக்குமாரன் தான் பராசரபட்டர். இந்த பராசரபட்டர்கிட்ட தாயார் வேணுமா பெருமாள் வேணும்னா தாயாருக்கு தான் போவாராம். தாயார் பக்கம் தான் பராசரபட்டர் பேசுவாராம். பெருமாளுக்கே கோபமா, இவன் என்னடா எப்ப பார்த்தாலும் தாயார் தாயார் இருக்கா, நம்மள இந்த குழந்தை பாடவே மாட்டாரான்னு இருந்துதான். அப்போ பராசரபட்டுக்கிட்டே கேட்டா பராசரபட்டர் சொன்னாராம், உன் கண்ணு ஒன்னு சூரியன் மாதிரி இருக்கு, இன்னொன்னு சந்திரன் மாதிரி இருக்கு. நீயோ எல்லார பார்த்தாலும் சம்ஹாரம் பண்ணிட்டே இருக்க. ராவணனை பார்த்தா சம்ஹாரம் பண்ற, கம்சனை பார்த்தா சம்ஹாரம் பண்ற. மனுஷனா பிறந்தனால எனக்குள்ளேயும் ராவணனும் இருக்கான், கம்சனும் இருக்கான். உன்கிட்ட வந்துட்டான் என்ன சம்ஹாரம் பண்றேன்னு பயம். ஆனா என்னோட அம்மா கருணாமூர்த்தி, அதனால நீ என்கிட்ட நான் யாருன்னு கேட்டேன்னா என் அம்மாவோட ஆத்துக்காரன் தான் சொல்லுவேன் தவிர பெருமாள்னு சொல்லவே மாட்டேன்னாராம். நானுமே இப்ப மீனாட்சியோட அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால அவ்வளவு பெருமை. ஏன் பெருமாள் நாச்சியார் கோலம் போடுறாருன்னா பராசரப்பட்ட சாட்டிஸ்ஃபை பண்றாராம். தாயார் மாதிரி நான் கோலம் போட்டு வந்திருக்கேன், இப்பயாவது நான் அனுபவிப்பியானா பராசரப்பட்ட சொல்றாராம். அந்த கண்ணுல காருண்யம் இல்ல, நீ சுட்டரிக்கிற மாதிரி இருக்கு, என் அம்பா என் தாயார் தான் அப்படி இருக்கான்னு சொல்லி அப்படி கொண்டாடுவாராம். அப்பேற்பட்ட எவ்வளவு க்ளோனிங் பண்ணாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான். அதான் சூப்பர். அடுத்து நம்ம ஆண்டாள் ரங்கமன்னார். அடுத்து நம்ம நம்பெருமாளை கிளிமாலை சேவைன்னு சொல்லி மார்கழி மாசம் பங்குனி மாசத்துல திருப்பாவை நோன்பு சேவையிலையும் பிரம்மோற்சவ காலகட்டங்கள்லையும் கிளிமாலை சேவையா எல்லா பக்தர்களுக்கும் சேவை சாதிப்பார் பெருமாள். குழந்தைகள்லாம் இந்த ஜென்ரேஷன்ல ஏதேதோ வேற மாதிரியான பொழுதுபோக்குகள்ல அவங்க நாட்டம் வந்து வேற மாதிரி திசை திரும்பி இருக்கிறதெல்லாம் பல பெற்றோர் வந்து அங்கலாய்ச்சிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சச்சினுடைய அம்மா வந்து பாக்கியசாலி. அம்மா அப்பா ரெண்டு பேருமே தான் சொல்றேன். பாக்கியசாலி. குழந்தை வந்து பெருமாளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதும், இருக்கிற குருமார்கள் அத்தனை பேரும் என்ன நமக்கு போதிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதும், மோஸ்ட் ஆஃப் த டைம் உபன்யாசம் நிறைய கேட்டு அதை கிரகிச்சு நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்துல மீனாட்சியினுடைய பெருமை, மீனாட்சியினுடைய ஜனனத்திலிருந்து அவளுடைய பட்டாபிஷேகம் வரைக்கும் அழகா உபன்யாசம் ஒரு தடவை பண்ணியிருக்கான். அவனை வந்து பேச வச்சா நம்ம 2 hours 3 hours கூட நம்ம சலனமே இல்லாம கேட்கலாம். அவ்வளவு தேவி பாகவதத்தை பத்தி நிறைய அவன் எல்லா உபன்யாசமுமே பண்ண முடியும். சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், கௌமாரம்னு எல்லாத்துலேயும் அவன் வந்து எக்ஸ்பர்ட் தான். அதனால இந்த முறை நான் பார்த்தது வந்து வைணவத்துல ஒரு அவனுடைய அந்த ஸ்லாங்லேருந்து எல்லாமே வைணவத்தோட அப்படியே ஒட்டி போறதை பார்க்கும்போது, அந்த ஒரு சரித்திரத்தை பேசும்போது அந்த எசன்ஸை உள்வாங்கி இருக்கிறதோட எஃபெக்டா அவனுடைய எல்லா ஆக்சென்ட்டுமே அந்த மாதிரி வெளியில் வந்தது. வைஷ்ணவர்களுடைய பாவத்துல வெளியில வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சரித்திரம் அவன் சொல்றத நீங்க எல்லாரும் ஒரு உபன்யாசம் மாதிரி அந்த ஒரு 5-10 நிமிஷம் அவனுக்காக நேரம் ஒதுக்கி நீங்க கேட்கணுங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோள். கொலுங்கிறது நம்ம பொம்மைகளை அடுக்கிறோம், அழகா பண்றோம், ரொம்ப ஆசைதான். எனக்குமே கொலுலாம் பார்க்கறது ரொம்ப ஆசை. தேவலோகம், பூலோக வைகுண்டத்துக்கு வந்து பார்த்த மன திருப்தி இருக்கு. ஆனா அடுத்த முறை நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் பண்ண போனா சச்சின் ஞாபகத்துக்கு வரணும். அவன் சொன்ன கதைகள்லாம் இந்த சரித்திரத்தை பத்தி அவன் என்ன மாதிரி விளக்கி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வரணுங்கிறதுனால தயவு கூர்ந்து இந்த அவனுடைய சொற்பொழிவு உபன்யாசத்தை பொறுமையா நீங்கள்லாம் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்க போது. நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவா என்ன மாதிரி ஆட்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறதா நான் உணர்றேன். அதனால இதை வந்து முழுமையா கேட்டு ரசிங்க. இப்போ ஸ்ரீரங்கத்தோட சரித்திரத்தை பார்க்கணும்னா முதல்ல நம்ம சத்தியலோகத்தில இருந்து வரணும். அப்படி இருக்க சத்தியலோகத்துல ஒரு முறை பிரம்மதேவர் இருந்தாராம். பிரம்மதேவருக்கே ஒரு ரியலைசேஷன் வந்ததாம், நாம தான் இந்த சிருஷ்டியவே படைக்கிறோம், இந்த சிருஷ்டிக்கே நாம தான் பிரதானமா இருக்கோங்கிறதுனால நமக்கு ஒருவேளை மமதை அதிகமா எடுத்தோ,
அகங்காரம் அதிகமாயிடுத்தோ, மமக்காரம் அதிகமாயிடுத்தோன்னு பிரம்மதேவருக்கே ஒரு கணம் தோணித்தான். அது தோணிண்டே இருக்கும்போது தன்னால சிருஷ்டி பண்ணவே முடியலையா. ஏன்னா அந்த அகங்காரம்ங்கிறது தன்னோட சக்திகள் எல்லாம் மூடி மறைச்சிடுதான். அப்போ பிரம்மர்கிட்ட எங்க போய் இதை சொல்றது? ஏன்னா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மர் அவரோட சிருஷ்டி தொழில ஒழுங்கா பண்ணல அப்படின்னா பரமபதம் போறவா ஜாஸ்தியா இருப்பா, பூலோகத்துல வந்து பிறக்கிறவா கம்மியாகி இந்த பிரபஞ்சத்தோட ஸ்டெபிலிட்டி போயிடும். அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி தன்னோட தகப்பனாரான பெருமாள் கிட்ட போறார். ஏன் பிரம்மாவுக்கு பெருமாள் தகப்பனார்னா, பெருமாள் விராட் ரூபத்தில் இருக்கும் பொழுது அவர் உந்தியிலிருந்து வந்த தாமரை அது பெரிய தாமரையாக போய் 1008 இதழ்களோட பூத்ததாம். அந்த பூத்த தாமரைக்கு நடுவுல தண்டு மேல நான்முகனாகத்தான் பிரம்மர் தோன்றினாராம். அப்ப பெருமாளோட உந்தியிலிருந்து தோன்றியதுனால பெருமாளை தகப்பனாராம் பாவித்து வைகுண்டத்துக்கு ஓடி போனாராம். பெருமாளே நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பெருமாள் ஒரு க்ஷணம் யோசிக்கலையா, தன்னோட ஆத்மஸ்வரூபத்தையே ஒரு விக்கிரகமாக பண்ணி கொடுத்தாராம். அந்த பெருமாள் கிடந்த கோலத்தில் இருந்தாராம். ஆழ்வார்களுமே ஒரு க்ஷேத்திரத்து பெருமாளை பாடும் பொழுதும் கிடந்த பெருமாள் கிடந்த பெருமாள் கிடந்த பெருமாளுங்கிறா. ஏன் பெருமாளை படுத்துன்னு இருக்காம சொல்லாம கிடந்தான்னு சொல்றான்னா, படுத்தா எழுந்திருக்கணும். நம்ம பெருமாள் ஒன்ஸ் படுத்துட்டாருன்னா எழுந்திருக்கவே மாட்டாராம், கிடந்தே கிடப்பாராம். அவருக்கு அவ்வளவு பிடிக்குமாம், அவ்வளவு அபிலாஷையாம் அந்த பொசிஷன்ல. அப்போ அதனோட ஆத்மஸ்வரூபம் ஒரு கிடந்த கோலத்து பெருமாளாக இருந்ததாம். அந்த பெருமாளை தூக்கி பிரம்மர் கிட்ட கொடுத்தாராம். வைகுண்ட விமானத்தையே பிரணவாகார விமானமாக மாத்தி கொடுத்தாராம். ஏன்னா வேதத்துக்கே மூதாரண்யமாக இருக்கக்கூடியது பிரணவம். அந்த பிரணவாகார விமானமா எடுத்து அந்த பிரணவாகார விமானத்துக்கு கொடுத்தாராம். தன் தேகஸ்வரூபத்தை அழகிய மனவாளனா, பெருமாளை சொல்லணும்னா சௌந்தரியம் சௌலபியம், பெருமாளுக்கு அவ்வளவு அழகு. அந்த தேகஸ்வரூபம் அந்த சரீரத்தையே ஒரு அழகிய மனவாளனா நம்பெருமாளா பண்ணி பிரம்மர் கிட்ட கொடுத்து, நித்தியம் சத்தியலோகத்துல வச்சு திருவாராதனை பண்ணு, உன்னோட எல்லா சத்துரு குணங்களும் உன்னை விட்டு போய் சாத்வீக குணங்களும் உனக்கு வந்துடும்னு சொல்றார். இப்படி இருக்க பிரம்மர் சத்தியலோகத்துக்கு எடுத்துன்னு போறார். முதல்ல அந்த க்ஷேத்திரத்துக்கு பிரம்மலோகம்னு பேரான். பெருமாளை எப்ப அங்க பிரதிஷ்டை பண்ணாரோ சத்தியமும் தர்மமும் அங்க ஸ்தாபனம் ஆயிடுதான். அதனாலதான் பிரம்மலோகத்துக்கு சத்தியலோகம்னு பேர் வந்ததாம். அப்ப பெருமாள் அங்க வச்சு நித்தியமா திருவாராதனை பண்ணாராம். பெருமாள் சொன்ன மாதிரி பெருமாள் வாக்கு பொய்யாகாது. அப்போ சொன்ன மாதிரியே எல்லா சத்துரு குணங்களும் போய் சாத்வீக குணங்கள் வந்து மறுபடியும் தன் சக்திகளை எல்லாம் தனக்கு வாங்கிட்டாராம் பிரம்மர். இப்படி இருக்க அந்த பெருமாளை ஒரு மூளை வச்சு தினமும் அந்த பெருமாளுக்கு திருவாராதனை அபிஷேகம் அர்ச்சனை பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்து தன்னோட ஆசனத்துல உட்காந்து தன்னோட சிருஷ்டி தொழில மறுபடியும் ஆரம்பிச்சிடுவாராம். இப்படி இருக்க இப்ப பிரம்மலோகத்தை பாஸ்ல வச்சுட்டு நம்ம பூலோகத்துக்கு வருவோம். இப்ப இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ராமருக்கெல்லாம் முன்னாடி அந்த க்ஷேத்திரத்துக்கு கோசல தேசம்னு பேரு. அந்த கோசல தேசத்தோட தலைநகரம் அயோத்தி. அந்த அயோத்திய தலைநகரமா வச்சு கோசல தேசத்தை ஆண்டு வந்த ராஜா பேர் தான் இக்ஷ்வாகு. இந்த இக்ஷ்வாகுங்கிற ராஜா யாருன்னா, பிரம்மரோட நேரடி வாரிசுகள்ல வரக்கூடிய ஒருத்தர், பிரம்மரோட பரம்பரையில வரக்கூடிய ஒருத்தர் தான் இக்ஷ்வாகு. இந்த இக்ஷ்வாகுங்கிறவர் சூரிய குலத்தை சேர்ந்தவர். ஏன்னா பிரம்மபுத்திரன் தான் சூரியன். சூரியன் அப்ப பிரம்மரோட புத்திரன் சூரியன், பிரம்ம வழியில தான் இக்ஷ்வாக்கு வராருன்னா அவெல்லாம் அந்த சூரியனோட வழியை எடுத்துட்டா. இப்ப சிவனோட பரம்பரையில வரவாலாம் சந்திரன், சந்திர பரம்பரையில வருவா. கிருஷ்ணர்லாம் இப்ப பார்த்தேன்னா வந்து சூரிய குலம். இப்ப சிவன் ஏன் சந்திரன்னா, சந்திரனை சூடி இருக்கிறனால சிவகுலத்துல வரவாலாம் சந்திர பரம்பரையா வருவா. இவ சூரிய குடும்பத்தை சேர்ந்தவா. இப்படி இருக்க இக்ஷ்வாக்குங்கிறவர் பிரம்மரை சேவிக்கிறதுக்கு பிரம்மலோகம் போனார். அப்ப பிரம்மரை பார்த்துட்டு அப்படி திரும்பினாரா, பிரம்மாண்டமா ஒரு பெருமாள் படுத்துட்டு இருந்தாராம். பார்த்த உடனே கண்ணெல்லாம் ஜலமா, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமாம். அந்த ஆத்மா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏங்கிட்டே இருந்திருக்கும். அது நமக்கு கிடைச்செடுத்துன உடனே ஒரு ஆத்ம சந்தோஷம் திருப்தி ஏற்படும். அது இக்ஷ்வாகுவுக்கு ஏற்பட்டதாம். ஓடி பிரம்மர் கிட்ட போனாராம். எனக்கு இந்த பெருமாளை கொடுத்துடுறியான்னு கேட்டாராம். பிரம்மர் சொன்னாராம், கொடுக்கவே மாட்டேன்னு விட்டாராம். எனக்கு பெருமாள் தய பண்ணி இந்த பிரம்மர் இந்த பெருமாளை கொடுத்துருக்கார், இதை எப்படி நான் பூலோகத்துக்கு தர முடியும்? அதுவும் பூலோகத்துல இல்லாத அநியாயம் நடந்துட்டு இருக்கு, அதர்மம் இருக்கு, அசத்தியம் இருக்குங்கும் பொழுது இக்ஷ்வாக்கு சொன்னாராம், இந்த க்ஷேத்திரத்து பேரிலேயே சத்தியம் இருக்கு, இங்க இந்த பெருமாள் இருந்து என்ன பண்ண போறார்? பூலோகத்துக்கு இந்த பெருமாள் வந்தாதான் தர்மத்தை அங்க வந்து வியாபிக்க முடியும். அதனால இந்த பெருமாளை கொடுத்துருன உடனே பிரம்மருக்கு மறுப்பு சொல்றதுக்கே மனசு வரல. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எதை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம சொல்ல முடியும்? சத்தியத்தை தான் இக்ஷ்வாக்கு சொல்லியிருக்காரு, பூலோகத்துல தர்மம் இல்லைன்னு. அப்ப அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு பெருமாளை பூலோகத்துக்கு அழைச்சுன்னு வரணும்னா பிரம்மரும் எடுத்து கொடுத்துட்டாராம். இக்ஷ்வாக்குங்கிறவர் இந்த பெருமாளை எடுத்துன்னு வரான்னு பூலோகவாசிகளுக்கு தெரிஞ்சுதான். எல்லா க்ஷேத்திரத்திலையும் இருந்து எல்லா தேசங்கள்ல இருந்து ராஜாக்கள்லாம் அயோத்திக்கு போயிட்டாலாம். அப்படி பிரம்மலோகத்துல இருந்து பெருமாள் இக்ஷ்வாக்கு இந்த பெருமாள் எடுத்துன்னு வந்து அங்க கும்பாபிஷேகம் பண்ணி அங்க வந்து இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்றாராம். எல்லா ராஜாக்களும் அங்க போய் அந்த கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறாராம். அதுல ஒரு ராஜா பேர் தான் தர்மவர்மா. தமிழ்நாட்டில இருந்து தர்மவர்மா போறார். ஸ்ரீரங்கத்து சரித்திரத்தை பார்த்தோம்னா அந்த ராஜா வந்து சோழ நாட்டை ஆண்டு வந்த ராஜா. அந்த ராஜாவான தர்மவர்மாவும் இந்த கும்பாபிஷேகத்துல போய் கலந்துக்கிறார். இப்ப கும்பாபிஷேகம் எல்லாம் ஆச்சு, எல்லா கால பூஜையும் முடிஞ்சு எல்லாரும் வந்ததெல்லாம் கொடுத்துட்டு தாம்பூலம் வாங்கி எல்லா ராஜாக்களும் போயிட்டு இருக்கா பட்டத்து யானையில. அப்ப இந்த தர்மவர்மா இக்ஷ்வாக்கு கிட்ட போனாராம். இந்த பெருமாளை பார்த்தா உனக்கு பிரம்மலோகத்துல இந்த பெருமாளை பார்க்கும் பொழுது என்ன ஒரு திருப்தி ஏற்பட்டதோ அந்த திருப்தி எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த பெருமாளை நீ என் பூமிக்கு கொடுத்துடுறியான்னு இக்ஷ்வாக்கு சொன்னாராம்.
நானே பிரம்ம பாடுபட்டு பிரம்மர்கிட்ட இருந்து இந்த விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்பதான் கும்பாபிஷேகம் அவ்வளோ காசு செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி உடனே இந்த பெருமாளை நீ கேட்டா நான் எப்படி கொடுப்பேன்? ஆனா ராஜாவான என்கிட்ட நீ கேட்டுட்ட, கொடுக்காம இருக்கிறது ராஜாவுக்கு தர்மம் கிடையாது. அதனால நான் உனக்கு சத்தியம் பண்ணித்தேன், என்னோட பரம்பரையில வரவா இந்த பெருமாளை உனக்கு நிச்சயமா கொடுத்துருவா அப்படின்னு உடனே சரின்னு தர்மவர்மா என்னோட பூமிக்கே நான் போறேன், என்னோட தேசத்துல பிரவாகமா ஓடக்கூடிய காவேரி கரையோரத்துல நான் இப்பவே தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், உன்னோட வாக்கு உண்மையா இருந்தா உன் பரம்பரையில வரவா இந்த பெருமாளை எனக்கு தரணும்னு சொல்லி தர்மவர்மா காவேரி கரையோரம் வந்து தபஸ் ஆரம்பிச்சாராம். இப்படியே காலம் போறதா இக்ஷ்வாக்கோட பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் கடக பேரன் எல்லாரும் பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டே வரா. அந்த பெருமாளோட உண்மையான பேர் வந்து ஆராதய ஜெகநாதன். இப்ப அம்பால நம்ம என்ன சொல்லுவோம், ஜெகன்மாதா புவனேஸ்வரின்னு. ஏன்னா ஜெகத்துக்கே அவ அம்மா, புவனத்துக்கே அவதான் தாய். இதுல ரொம்ப அழகா தேவி மகாத்மியத்துல என்ன சொல்லியிருப்பான்னா, இப்ப சீதையா தாயார் பிறக்கும் பொழுது யாரு வயிற்றுலயும் இருந்து பிறக்கல, ஆண்டாளா பிறக்கும் போது யாரு வயிற்றுலயும் இருந்து பிறக்கல, பத்மாவதியா பிறக்கும் போது யாரு வயிற்றுலயும் இருந்து பிறக்கல, மீனாட்சியா பிறக்கும் போது யாரு வயிற்றுல இருந்தும் பிறக்கல. ஏன் அம்பாளுங்கிறவ யாரோட கர்ப்பத்திலயும் இல்லாம இந்த பூந்தோட்டத்துல மண்ணை உழும்பொழுது கிடைக்கிறான்னா, அண்ட சராசரத்தையே அவ கர்ப்பத்துல சுமந்துன்னு இருக்கா. அப்ப அவ யாரோட கர்ப்பத்தை ஏத்துன்னு போக முடியும்? அப்படி இருக்க அவ லோகத்துக்கே மாதா, நம்ம பெருமாள் லோகத்துக்கே பிதா ஜெகநாதன். அப்போ இக்ஷ்வாக்கு குலத்தை சேர்ந்தவ ஆராதனை பண்றதுனால இந்த பெருமாளுக்கு ஆராதய ஜெகநாதன் பேரு. இப்படியே அயோத்தியில இந்த பெருமாள் வழி வழியா வரார். இந்த இக்ஷ்வாக்கு ராஜாவோட 40வது தலைமுறையை சேர்ந்த ராஜா தான் நம்ம ராமர். இந்த ராமரும் பெருமாளுக்கு பூஜை பண்றார், தானே தனக்கு பூஜை பண்ணிக்கிறார். அப்ப பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கார். நடுவுல வனவாசம் 14 வருஷம் போயிடுறார். ராவணனை சம்ஹாரம் பண்ணி சீதையை மீட்டு கூட்டின்னு வந்து இப்ப இல்லறம் நடத்தலாம்னு அயோத்தியில இருக்கா. அப்ப ஆஞ்சநேயரும் லக்ஷ்மணரும் வந்தாலாம். சுவாமி, எல்லாரும் உதவி பண்ணியிருக்கா இந்த 14 வருஷத்துல. அங்கதனா இருக்கட்டும், சுக்ரீவனா இருக்கட்டும், ஜாம்பவானா இருக்கட்டும், ஆஞ்சநேயரா இருக்கட்டும், எல்லாரும் உதவி பண்ணியிருக்கா. அவளுக்கெல்லாம் ஒரு கிருபை நீ பண்ணிட்ட, ஒரு கருணாமூர்த்தி நீ அவளுக்கெல்லாம் எல்லா அனுகிரகத்தையும் பண்ணிட்ட. ஆனா முக்கியமா யாரை இந்த உலகத்துல பகச்சிக்கவே கூடாதுன்னா கூட பிறந்தவாளை பகச்சிக்கவே முடியாது. ஆனா அதர்மம் கூட பிறந்தவா கிட்ட இருக்குன்னு தர்மத்துக்காக வந்து நின்னாரே விபீஷணர், அவருக்கு நீ ஏதாவது பண்ண வேண்டாமான்னு உடனே ராமர் ஒரு க்ஷணம் யோசிக்காம விபீஷணரை கூட்டின்னு வானாராம். விபீஷணரும் வந்தாராம். ஒரு பயம் கலந்த தயக்கமாம், பயம் கலந்த பக்தியாம், சொல்லுங்க சுவாமின்னு சரணாகதி பண்ணாராம். ராமர் சொன்னாராம், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னாராம். விபீஷணர் அனுகிரகம் மட்டும் போதும், வேற எதுவுமே வேணான்னு விட்டார். ஆனா ராமருக்கு என்னோட அனுகிரகம் நீ கேட்டாலும் கேட்கலனாலும் என்ன திட்டினாலும் உனக்கு இருக்கும், ஏன்னா நான் ஜெகநாதன். ஆனா நீ ஒண்ணு கேட்டு என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு போகணும் லங்கைக்குன்னு ஒன்னு. விபீஷணர் பார்த்தார், சுவாமியோட அனுகிரகம் இருந்தா போதும், மெட்டீரியலிஸ்டிக்கா நாம ஏன் ஒரு விஷயத்த வாங்கிட்டு போகணும்? அப்ப நம்ம எதை கேட்டா பகவான் நமக்கு தரமாட்டாரோ அதை கேட்போம்னார். இப்ப நம்ம அத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ண ஒரு புக்கோ கண்ணாடியோ ஒரு பேனாவோ பென்சிலோ இருந்தா அந்த ஆப்ஜெக்டோட எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆயிருப்போம். யாராவது கேட்டா கொடுப்போமா? இல்ல, ஏன்னா அந்த பொருளை பார்த்தா அவளே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு எமோஷன் நமக்கு ஏற்படும். அப்போ ராமர் கிட்ட இருக்கிற இந்த பெருமாள் ஆராதய ஜெகநாதன் 40 தலைமுறையா அயோத்தியில இருந்து இவாளுக்கு குலதெய்வமா இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிறச்ச இந்த பெருமாளை கேட்டா ராமர் கொடுக்கவே மாட்டாருங்கிற எண்ணத்துல இந்த பெருமாளை கேட்டார். நம்ம ராமர் வந்து தீன தயாளர் கருணாமூர்த்தி. அப்படியே இந்த பெருமாள் எடுத்து விபீஷணருக்கு கொடுத்துட்டாராம். விபீஷணருக்கு சந்தோஷம், அப்படியே இனம் புரியாத சந்தோஷமாம். அந்த பெருமாள், அந்த பிரணவாகார விமானம், அந்த அழகிய மணவாள நம்பெருமாள் எல்லாரையும் தூக்கிட்டு சந்தோஷத்துல நான் லங்கைக்கு போறேன் பெருமாள் தூக்கிட்டு போறேன்னு ஓடி வராராம் அயோத்தியில இருந்து. அப்படியே உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலங்கானா, ஆந்திரா வந்துட்டாராம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வராராம். இப்பதான் நாம கொஞ்சம் முன்னாடி போனோம். இப்ப இக்ஷ்வாக்கு காலத்துல தர்மவர்மாங்கிற ஒரு ராஜாவோ இப்பவும் இந்த பெருமாள் வரணும்னு காவேரி கரையில தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் மேல புத்தே கட்டிடுதான். இப்ப இந்த விபீஷணர் அப்படியே தமிழ்நாட்டுக்கு காவேரி கரையோரம் சோழபூமி வந்தாராம். மாலை வேளையாம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு பெருமாளை இறக்கி வச்சாராம். பெருமாளும் தூங்கிட்டே இருக்காராம். இப்படி இருக்க காவேரி கரையோரத்துல சந்தியை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் இந்த தர்மவர்மா அப்பேன்னு பாருங்க, பெரிய மழையாம். தர்மவர்மா மேல இருக்கக்கூடிய அந்த புத்தெல்லாம் கலைஞ்சுதான். கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ காலத்துல அயோத்தியில பார்த்த பெருமாள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கேன்னு பயத்தோட அந்த பாதத்தை தொட்ட உடனே சட்டுன்னு கண்ணை விழிச்சுட்டாராம் பெருமாள். இப்ப வரைக்கும் நீங்க ரங்கநாதர் பெருமாளை பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்துட்டே தான் இருப்பார். மற்ற கோயில் பெருமாள் கண்ணை மூடின்னு இருப்பார், நம்ம ரங்கநாதர் கண்ணை பளிச்சுன்னு திறந்துட்டு இருப்பார். அப்ப பார்த்தாராம், தர்மவர்மா நீ அப்ப கேட்ட பாத்தியா, இப்ப நான் வந்துட்டேன் சந்தோஷமான ஒண்ணு. தர்மவர்மா, சுவாமி நீங்க இப்போதைக்கு இருப்பேலா இல்ல நிச்சயமா இங்கதான் இருப்பேலான்னு கேட்டா, நான் இனி எப்பவுமே இங்கதான் இருக்க போறேன்னு பெருமாள் சொன்னாராம். விபீஷணரும் சந்தியை முடிச்சுட்டு வந்தாராம். வாங்கோ சுவாமி போகலான்னு ஒன்ன பெருமாள், இல்லப்பா இவனோ பல காலமா இருக்கான், எனக்கும் இந்த க்ஷேத்திரத்தை விட்டு வர மனசேல நான் இங்கேயே இருந்துடுறேன்னு ஒன்ன. விபீஷணர் பார்த்தார், இவரோ பரமாத்மா, என்ன சொன்னாலும் இவரை நம்மளால திருப்திப்படுத்த முடியாது.
பகவான் எல்லாத்துக்குமே திருப்தி ஆவார். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரேட்சதி. பக்திங்கிறது உண்மையா இருந்தா பகவான் எல்லா இடத்துலயும் இருப்பார். அவருக்கு தேவையானது ஊரெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பண்றதுல பக்தி இல்ல. ஆத்மார்த்தமா ஒரு துளசி இலையை வச்சாலும் துலாபாரம் எல்லாம் அசையும்னு சொல்லி நம்ம மகாபாரதத்துல பார்த்திருக்கோம். ஆனா பகவானை நம்மளால என்ன பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? அதனால விபீஷண பார்த்தார், நீ லங்கைக்கு வர வேண்டாம், நானும் லங்கைக்கு போக மாட்டேன், நானும் இங்கேயே இருந்துடுறேனாரா. அப்ப பெருமாள் சொன்னார், ஏற்கனவே ஒரு அண்ணாவான ராவணன் பண்ண அட்டூழியம் லங்கை அப்படி இருக்கு, நீ தான் போய் லங்கையை சரி பண்ணணும், சீர்படுத்தணும், நீ லங்கைக்கு போ, எங்கேயும் இல்லாதபடி இனி நான் தெற்க பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்லி பெருமாள் இனி தெற்க பார்த்து படுத்துக்க ஆரம்பிச்சாராம். காவேரிக்கு ஒரே சந்தோஷமா, இனி நித்தியமா பெருமாளோட திருவடிகளை வருடி வருடி போக முடியும்னு போய் பெரிய பாறையில முட்டி ஒரு புறம் கொள்ளிடமாக வந்தாலாம், மறுபுறம் காவேரியாக வந்தாலாம். அப்படி ஒரு புறம் காவேரி ஒரு புறம் கொள்ளிடம் இருக்க நடுவுல அரங்கமாக தீவு மாதிரி இருந்ததாம். இந்த தீவுல மகாலட்சுமி பிரத்யட்சமா பிரதானமா இருந்தாலாம். அதனால ஸ்ரீரங்கம் திருவரங்கம்னு சொல்ல, ஸ்ரீரங்கம் தாயாருக்கு பிடித்தமான ஒரு க்ஷேத்திரமாக மாறினதுனால இந்த பேரையே தனக்கும் பெருமாள் தானே தனக்கு பேரை சூட்டி ரங்கநாதன் பெருமாள் தனக்கு பேரை சூட்டின்னு இங்கேயே இப்ப வரைக்கும் இந்த கலியுகத்திலையும் பெருமாள் இருக்காரா, இந்த அதர்மத்திலையும் பெருமாள் இருக்காரான்னா நம்ம ஸ்ரீரங்கம் தான் ஒரு எக்ஸாம்பிள். இப்பவும் கிடந்த கோலத்துல, அதாவது ஸ்ரீரங்கம் போனேன்னா எப்பவுமே பிரம்மோற்சவம், எப்பவுமே உற்சவம். ஒரு க்ஷணம் தான் பெருமாளை பார்க்க முடியும், ஒரு தீப ஜோதியில அந்த முகம் தெரியும். ஆனா அந்த ஒரு க்ஷணம் நம்ம பெருமாளை அனுபவிக்கிறதுல எல்லாமே மாயைன்னு தெரிஞ்சு போயிடும். திருமங்கையாழ்வார் பாடுறார், தாயே தந்தை என்னும் தாய் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் நுண்ணை காண்பது ஒரு ஆசையினாலேங்கிறார். உன்னை பார்க்கணும்னு நான் எங்க இருந்தோ ஆசைப்பட்டாலே போதும், இந்த தாய் தந்தை தாரம் மகன் மக்கள் எல்லாரும் ஒரு மாயைன்னு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா எனக்கு நீங்க மாயை, உங்களுக்கு நான் மாயை, எல்லாமே இந்த உலகத்துல மாயை, எல்லாமே அழிய போறது. எது அழியாததுன்னா ஆத்மாவோட எது சம்பந்தம் கொண்டிருக்கோ அது அழியாது. ஆத்மாவோட சம்பந்தம் கொண்டது ஒரே பகவான் தான். பகவானோட பக்தி அந்த சரணாகதி மட்டும்தான் அழியாதான். அது இல்லாம நம்ம தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடுறார், நம்ம அமலநாதி பிரான்ல திருப்பான் ஆழ்வார் பாடுறார், ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகன் ஞாலமேழும் உண்டான் அரங்க தரவினையான் கோலமா மணியாரமும் முத்தத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி அச்சோ நிறை கொண்டது என் நெஞ்சனமேங்கிறார். அதாவது மார்க்கண்டேய மகரிஷிங்கிற ஒரு மகரிஷி ஒரு பாறை மேல தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு ஒரு ஞாபகம், பிரளய காலம் ஊழிக்காலத்துல எல்லாமே சமுத்திரத்துக்குள்ள போயிடும், வீடு வாசல் மன மக்கள் பாறை கல்லு மண்ணு மலை காடுன்னு எல்லாமே சமுத்திரத்துக்குள்ள அடிச்சுன்னு போறது. பெருமாளும் நமக்குள்ளதான் இருக்கார், பெருமாளும் பூமியில தான் இருக்கார், அவரும் சமுத்திரத்தோட சமுத்திரமா போயிட்டா என்ன பண்றதுன்னு மார்க்கண்டேயருக்கு ஒரே வருத்தமா. அப்ப கண்ணை திறந்து பார்த்தாராம், அவர் நினைப்புல இருந்த அந்த சமுத்திரம் முன்னாடி போயின்னு இருக்கான், எல்லாம் அந்த சமுத்திரத்துல அடிச்சுன்னு போறதாம். ஐயோ நம்ம தெரியாம நினைச்சிட்டோம் போலையேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாராம். அப்போ மேலே இருந்து ஒரு ஆழில வந்ததாம். ஆழில எவ்வளவு லேசா இருக்கும், அந்த லேசான ஆழில மேல குண்டு குண்டா ஒரு குழந்தை உட்காந்து வந்ததாம். யாருடா இந்த, அதுவும் கருப்பா இருந்ததாம், ஜலம் அவ்வளவு வெண்மையா இருக்கு, அந்த ஆழல பச்சையா இருக்கு, அந்த குழந்தை கருப்பா இருக்கு, கருப்பா இருக்கிற அந்த குழந்தை பிரகாசமா இருக்கான். ஏன்னா அந்த குழந்தையோட வளமாரபு தங்கத்தினால ஜுவலிக்கிறதாம். தேசிகர் பாடுறார், தாயாரோ ஹிரண்யவர்ணம், ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜாம்னு ஸ்ரீசுக்தத்துல பார்ப்போம். தாயாருங்கிறவோ ஜாஜ்வல்யமா தங்க நிறத்துல இருப்பா, பெருமாள் நீலமேக சியாமலர் கருப்பா இருப்பார். அந்த பெருமாள் மேல அந்த ஒரு சின்ன தங்கக்கல் ஒரு பாறையில ஒட்ட வச்சாப்புல இருக்குமா, அந்த தங்கக்கல் அந்த கருப்புக்கல்ல பிரகாசமா காட்டுமா. அந்த மாதிரி குழந்தை கருப்பா இருக்கான், குழந்தையோட மார்பகத்துல சின்னதா ஒரு தங்கம் ஒட்ட வச்சிருக்கான், அதுதான் நம்ம தாயாராம். அதனால அந்த குழந்தையுமே நல்லா வெண்மையா அழகா பிரகாசமா தெரிஞ்சதான். அந்த குழந்தைய குண்டா இருந்ததாம். ஏன் இந்த குழந்தை குண்டா இருக்குன்னு ஞான திருஷ்டியில பார்த்தா தெரியாதா, வந்திருக்கிறது பெருமாள். சரி பெருமாள் வேறு ஏன் குண்டா இருக்குன்னு பார்த்தா, ஞாலமேழும் உண்டான், பிரளயத்திலிருந்து எல்லாரையும் காப்பாற்றணும்னு அண்டத்தையே தன் வயிற்றுல வச்சுட்டாராம். அப்படி இருக்க மார்க்கண்டேயர் வருத்தப்பட்டாராம், இந்த பெருமாளோ இப்படி வரார், அப்படி இப்படி அசைஞ்சு சமுத்திரத்துக்குள்ள போயிட்டா இனி யாரை நான் ஸ்மரிக்கிறது, யாரை நான் திருவாராதனை பண்றதுங்கும் பொழுது பெருமாள் ஒரு க்ஷணம் யோசிக்கலையா. தன் பக்தனுக்கு ஒரு விசாரம்னா தான் எப்படி சும்மா இருப்பார். துருவனை பார்த்திருக்கோம், அம்பரீஷனை பார்த்திருக்கோம், அதே மாதிரி ஜடபரதனை பார்த்திருக்கோம், கஜேந்திரனை பார்த்திருக்கோம். ஒரு க்ஷணம் வெயிட் பண்ணாரா, ஓடி வந்துருவார் கருடர் மேல ஏறி. அப்படி இருக்க பெருமாள் அப்படி நவுந்தாராம். சமுத்திரத்து மேல இருந்தா தானே நான் கீழே விழுந்துருவேன்னு பயப்படணும், இனி மண்ணிலேயே வந்து படுத்துடுறேன்னு படுத்த க்ஷேத்திரம் தான் நம்ம ஸ்ரீரங்கமாம். அதாவது கோலமா மணியாரமும் முத்துத்தாவும் முடிவில்லதோர் அடுக்கடுக்கடுக்கடுக்கா மாலை. முதல்ல கழுத்தை ஒட்டி முத்து மாலையாம், அடுத்து வனமாலையாம், அடுத்து நவரத்ன மாலையாம், அடுத்து பவழமல்லி மாலையாம். அந்த மாலைக்கு முடிவே இருக்காதாம், அவ்வளவு பெரிய நிஷ்கல பரபிரம்ம மூர்த்தியாக சுவாமி இருப்பாராம். அந்த சுவாமியை ஒரு க்ஷணம் நினைச்சிட்டா எப்படி நான் மறப்பேன்னு சொல்லி நம்ம திருப்பான் ஆழ்வார் பாடுறார். ஆண்டாள் பாடாமையா இருப்பான் நம்ம ரங்கனை பார்த்து. ஆண்டாள் சொல்றா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம்ங்கிறா. அதாவது
ஆண்டாள்ங்கிறவ யாருன்னா பக்தி மார்க்கத்துல இருக்கிற அத்தனை பேரோட ரெப்ரசன்டேட்டிவ், எல்லாரையும் ரெப்ரசன்டேட் பண்ணி தான் சுவாமி கிட்ட இருக்கா. அவ சொல்றா அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம்னுட்டா. எங்களுக்கு அறிவு இருந்திருந்தா எப்பவோ நாராயணா நாராயணன்னு சொல்லி நான் உன்கிட்ட வந்திருக்கோம். ஏன்னா பெருமாள் ஒரு முறை நம் பூலோகத்துல பிறக்க வரும் பொழுது சத்தியம் வாங்கிப்பாராம், இந்த முறை கண்டிப்பா உன் பாவத்தெல்லாம் கழிச்சுட்டு நீ என்கிட்ட வரணும். ஏன்னா பெருமாளும் ஏங்கின்னு இருக்காராம் வைகுண்டத்துல, என் குழந்தை வரலையே குழந்தை வரலையேன்னு. அப்போ நம்ம சத்தியம் பண்ணுவோமா, இந்த முறை எல்லா பாவங்களையும் கழிச்சுட்டு நான் வைகுண்டம் வந்துருவேன்னு. ஆனா சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு பிறக்கும் போதே அழுதுண்டே பிறப்போமா, ஐயோ பிறந்துட்டேன் ஐயோ பிறந்துட்டேன். ஏன்னா பிறக்கும் போதே கர்மா, ஒரு அம்மாவுக்கு வழி கொடுத்துட்டு தான் வந்து பிறக்கிறோம். அப்போ பிறக்கும் போதே கர்மா பண்றோம். அப்போ எப்பவோ அறிவு இருந்திருந்தா, ஞானம் இருந்திருந்தா நாராயணா நாராயணன்னு சொல்லி வைகுண்டம் போயிருப்போம். எங்களுக்கு அறிவில்லை, இப்பதான் வந்திருக்கு, இனிமேலாவது நாங்க நாராயணான்னு சொல்றோம்னு ஆண்டாள் சொல்றா. அப்ப பெருமாள் பார்த்தார், அறிவில்லையா போன்னுட்டார். அப்போ ஆண்டாள் அடுத்த ஸ்டான்ஸால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னா, எங்க கிட்டதான் அறிவில்லை, உங்ககிட்டதான் எல்லாமே இருக்கே, நாங்க தேடி போன புண்ணியம் எங்க கிட்ட இல்ல, எங்களை தேடி வந்த புண்ணியம் நீ இருக்கியேங்கிறா. அப்பேற்பட்ட பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு இணையான வேறு க்ஷேத்திரமே இல்ல. நிறைய பேர் சொல்றா, இப்போ ஏத்துசம் ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. கடவுள் இல்ல, நான் வந்து கடவுளை நம்புறேன், ஆனா வந்து அந்த கடவுளுக்கு உருவம் தர மாட்டேன், கடவுளை நம்புறேன் ஆனா கடவுள் இவர் தான் நான் சொல்ல மாட்டேங்கிறா. ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நம்ம மகாபாரதத்துல கிருஷ்ணர் மதுராவில பிறந்தார், பிறந்த ராத்திரியே கோகுலம் போயிட்டார், தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிள்ளையா பிறந்தார், க்ஷத்ரிய பரம்பரையில பிறந்தார். அந்த ராத்திரியே நந்தகோபால் யசோதைக்கு மகனாக போய் வைஷ்ய குலமானார். க்ஷத்ரிய குலத்துல பிறந்ததுக்காக ருக்மிணியை கட்டிண்டார், இந்த வைஷ்ய குலத்தில் இருக்கிறதுனால நப்பினையை கட்டிண்டார். அதே மாதிரி குழந்தையா இருக்கும்போது விளையாட்டுக்கு போய் சொன்னார், வளர்ந்தப்போ உண்மையிலும் உண்மையான கீதையை உபதேசம் பண்ணார். அப்ப பெருமாளே அதையும் பண்றார் இதையும் பண்றார். கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு சொல்லி பெருமாளை புறக்கணிக்க வேண்டாம். இந்த கஷ்டத்தை கொடுக்கறதே நம்மள வரப்போற எல்லா இன்னல்கள்ல இருந்தும் நாம நம்மள சமாளிச்சுக்கணும், அந்த திட வைராகியம் நம்ம கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக தான் பெருமாள் பண்றார். அதனால கஷ்டத்தை தர அதே பெருமாள் தான் பரம மோட்சத்தையும் நமக்கு தரப்போறார். ஏன் நம்ம ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம்னு சொல்றோம்னா, வைகுண்டம் வேறு ஸ்ரீரங்கம் வேறுன்னு இல்லை. பெரியவா சொல்லுவார், இப்படி நீங்க வைகுண்டத்தை விட்டல்னா இப்படி ஸ்ரீரங்கமா அது வரும்னார். ஏன்னா வைகுண்டத்துக்கு 7 வாசல், காமத்தை விட்டா ஒரு வாசலை தாண்ட முடியும், குரோதத்தை விட்டா 2வது வாசலை தாண்ட முடியும், லோபத்தை விட்டா 3வது வாசலை தாண்ட முடியும். இந்த மாதிரி காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அகங்காரம் மமகாரம் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில பெருமாளை பார்ப்போம். நம்ம ஸ்ரீரங்கத்திலையும் 7 பிரகாரம், வைகுண்டத்துல 54 இத்தியாதிகள், நம்ம ஸ்ரீரங்கத்துல 54 சன்னதிகள், வைகுண்டத்துல 21 இந்திரியங்கள், நம்ம ஸ்ரீரங்கத்துல 21 கோபுரங்கள். அங்க விரஜாங்கிற நதி ஓடுறது, இங்க விரஜைக்கு சமமான கங்கையிலும் புனிதமான காவேரி பொங்குநீர் பாயம்னு பாடுறார் திருமங்கை ஆழ்வார். அந்த காவேரி விரஜைக்கு சமமான காவேரி, அங்க வாசுதேவன் இங்க பரவாசுதேவன், அது வைகுண்டம், இது பிரத்யக்ஷமான பரமபதம். அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீரங்கத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். அவசியம் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரணும். ஏன்னா வைகுண்டத்துக்கு போற எலிஜிபிலிட்டியே அங்க போனா துவாரபாலக கேட்பாலும் அரங்கனை கண்டாயா அரங்கன் தூணை கண்டாயான்னு. ஏன்னா நீ அரங்கனை பார்த்துடு, அரங்கன் தூணை கண்டாயான்னா ஒரு தூணை பார்க்கறது இல்லை, அந்த கோயிலோட ஒண்ணுத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னு அந்த சுவாமியே ஆசைப்படுறார். அப்ப அப்பேற்பட்ட பெருமாள், அவருக்கு பல்லாண்டு பாடி இந்த வருஷம் நம்ம ஸ்ரீரங்கத்தோட கான்செப்டை விருத்தி செஞ்சுக்கலாம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனஸ்திருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கவலநயனம் யோகிபிருத் தியானகம்யம் வந்தே விஸ்வம் பவவேகரம் சர்வலோகேகநாதம். சாந்தி சாந்தி சாந்தி. வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. அடியனோட இந்த பிரவச்சனத்துல ஏதாவது பிழை இருந்தா கண்டிப்பா பொறுத்துறலும், அடுத்த முறை அதை சரி பண்ணிக்கிறேன். இவ்வளவு பொறுமையா நின்று இதை கேட்டதுக்கு எல்லாருக்கும் அடியன் ஒரு பெரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நன்றி. பெருமாளோட சிறிய திருவடி அப்படின்னு ஆஞ்சநேய பெருமூர்த்தியை பற்றி சொல்லும்போது, நீ வைகுண்டத்துக்கு வா அப்படின்னு ராமபிரான் கூப்பிடும்போது, எனக்கு வைகுண்டம்லாம் தேவையில்லை, உன்னுடைய திருநாமத்தை சொல்லிட்டு இந்த பூலோகத்திலேயே நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சொன்னாராம். எனக்கு அந்த உணர்வு தான் ஏற்பட்டது. வைகுண்டம் போகணுமா, இவனோட சொற்பொழிவை கேட்டுட்டு வாழ்நாளை கழிக்கணுமான்னா, இந்த குழந்தை பேசுறத கேட்டு கேட்டு எனக்கு என்ன எப்படி மடை திறந்த வெள்ளம்லாம் ஒரு வார்த்தை அடைமொழியா சொல்றோம், அந்த மாதிரி சரளமா எந்த இடத்துலையும் திக்கல் திணறல் ஒன்றும் இல்லாம ஒரு ஒரு சரித்திரத்தை, ரங்கனோட சரித்திரத்தை பேசுறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். அதை கோர்வையா பேசுறதுக்கு அவனுக்கு எங்கிருந்து அந்த ஆன்மா இந்த பயிற்சியை எத்தனை ஜென்மமா எடுத்து இந்த பயிற்சி அப்படியே அணுவா ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு, ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அந்த பந்தம்னு சொல்றா இல்லையா, இவனே சொன்னா அது. ஆனா அந்த ஆன்மா எத்தனை ஜென்மங்களா இந்த
பந்தத்துல பெருமாளோட இருந்திருக்கணும். அந்த சரித்திரத்தை பேசும்போது அவனுக்கு ஒரு திக்கல் திணறல் இல்லாம அப்படியே ஃபுல்லா சொல்லி முடிக்கும்போது நம்ம என்ன நமஸ்காரம் தான் பண்ணிக்கணும். அவனை பெத்தவாள்லாம் உண்மையிலே நான் ஒவ்வொரு தரையும் சொல்றது தான். அவனுக்கு வந்து சொற்பொழிவு பண்ணணுங்கிறது எல்லாம் ரொம்ப உபன்யாசம் சொற்பொழிவுல அவ்வளோ நாட்டம். நான் திரும்பவும் அதான் சொல்றேன். அவனுக்கு அந்த மாதிரி அவன் உங்க வீட்டு விசேஷங்கள்ல அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான் நான் ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். ஏன்னா எல்லா சைவம் வைணவம் எல்லாத்த பத்தியுமே பேசுறதுக்கான முழு தகுதியோட இருக்கிற ஒரு குழந்தை தப்பு தவறு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்கங்கிறான். அவன் சொல்றதை எனக்கு நாலேஜ் இருந்தா தானே நான் அதை விமர்சனம் பண்றதுக்கு. எனக்கு இல்ல. இங்க கேட்டுட்டு இருக்கிறவ அத்தனை பேரும் அதே மனநிலையில தான் நீங்களும் இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உண்மையிலே அந்த குழந்தை உபன்யாசத்துல மிகப்பெரிய ஆளுமையா வரணும். நந்தினி வைப்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் பாக்குறீங்க. உங்க வீட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ல அல்லது பெரிய ஃபங்க்ஷன் நடத்தினாலும் சரி, ஏதாவது ஒரு தெய்வீக காரியங்கள் சுபகாரியங்கள் உங்க வீட்டுல நடக்கும்போது இவனுக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுத்து இவனை நம்ம அடுத்த கட்டத்துக்கு பெரிய லெவல்ல நம்ம ஆளாக்கணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். கண்ணீர் மல்க அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட எனக்கு எந்த இடத்துலயும் அப்படியே பெருமாளோட திருநாமத்தை அவன் சொல்றது அந்த அந்த பாண்டிங் அவனுக்கும் பெருமாளுக்கும் அவன் ரங்கனோட ஐக்கியமாயி ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் அந்த பக்கம் ஓரமா போயிட்டான். நான் நிச்சயமா அதை சொல்லுவேன். இவன் வந்து காலை பிடிச்சுட்டான். மகாலட்சுமி தாயார அந்த பக்கம் ஓரமா உட்காருங்கிற மாதிரி அப்படி ஆயிட்டான். அந்த அளவுக்கு ரங்கனை சேவிச்சிருக்கான் அவன். அவனோட அந்த வார்த்தைகள் ஒன்னொன்னும் அவ்வளோ அருமையா வந்திருக்கு, அற்புதமா வந்திருக்கு. எங்கேயுமே நான் வந்து மகாலட்சுமி தாயாரையோ ஹனுமனையோ அல்லது கருடாழ்வாரையோ நான் வந்து சிறுமைப்படுத்தணுங்கிறதுக்கு சொல்லியிருக்க மாட்டேன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு அம்மாவா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னையும் அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான் இல்லையா, அந்த பெருமை அந்த அவ வந்து யசோதா தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணரை வந்து வளர்க்கறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் உரல்ல கட்டி போட்டு கண்டிக்கிறதுக்கும் யசோதாவுக்கு அந்த உரிமையை கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி தான் என் சகோதரி அப்படின்னு நான் பாக்குறேன். அவளை யசோதாவாவே பாக்குறேன். கண்ணன் தான் வந்து இப்படி பேசுறாரு. தன்னோட பெருமையை தான் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாராலையும் இந்த உலகத்துல பிறந்தவாளால சொல்ல முடியாது, நானே வந்து சொல்றேன்ட்டு வந்து சொல்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ லென்த்ல எல்லாம் பார்க்காம ரொம்ப அனுபவிச்சு எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு பரிபூர்ணமா நம்புறேன். இந்த நாள் ரொம்ப சிறப்பா அந்த வியாழக்கிழமையில குருவாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குருவாரத்துல இவன் குருவா ஆச்சாரியனா இருந்து இவன் காலடியில தான் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டேன். இன்னைக்கு எனக்கு அந்த பாக்கியமும் அந்த சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிருக்கு. வைகுண்டநாத பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் எனக்கு இன்னைக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த குடும்பத்தார் எல்லா விதமான நலங்களும் பெற்று சிறப்பா இருக்கணும். ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளோட எல்லாரும் சிறப்பா இருக்கணும். சொற்பொழிவு உலகத்துல இவனுக்குன்னு ஒரு தனி முத்திரை அடையாளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.